உத்திராடத்துக்கும் ராசியே முடக்கு. அவங்க தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க. ஏன்னா அது குருவுடைய வீடு இல்லையா? அப்ப என்ன அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதன் வழியில் நடக்க மாட்டாங்க. தன்னைத்தானே முடக்கி எனக்கு என்ன என்னால் முடியாது, என்னால் முடியுமா அப்படிங்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்து உத்திராடம். தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரம் 12ஆம் இடம் முடக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு 12ஆம் பாவம் முடக்காகும். இந்த 12ஆம் பாவம் முடக்குன்னா நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன சொல்லியிருக்கேன்? அயன சயன சுகம், அசையாத சொத்து, நிம்மதியான தூக்கம், இதெல்லாமே 12ஆம் பாவம். அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும், 12ஆம் பாவத்தோட பாதிப்பு. அடுத்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 11ஆம் இடம் பாதகம். சீட்டு போட்டால் எடுத்து அவங்க செய்ய அவங்க செலவு பண்ண முடியாது. மூத்த சகோதர உறவால் பாதிப்பு. மூத்த சகோதர உறவுனால தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டமே வரும். திருப்தி இருக்காது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிறைவு இருக்காது, ஒரு சந்தோஷங்கள் கிடைக்காது. இதெல்லாம் இந்த உத்திராடமும் திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி 10ஆம் பாவம். தொழிலுக்காக போராடிட்டே இருப்பாங்க, தொழிலில் ஜெயிக்க முடியாது, சனி அங்கே உச்சம்தான். இப்போ இந்த மண் மனை பூமி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ஒரு கர்மாவை சந்திப்பாங்க. எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. தொழிலெல்லாம் செய்வாங்க, ஆனால் அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு போக முடியாது. அடுத்து கும்பத்தில் அவிட்டம். கும்பத்தில் அவிட்டம் சதயம் 9ஆம் பாவம். நான் சம்பாதிச்சு இன்னைக்கு நான் 2000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா நான் 200 ரூபா கூட எனக்காக செலவு பண்ணிக்கலாம். 2000 ரூபாயும் அடுத்தவங்களுக்கு தான் செலவு பண்ணுறேன். பாக்கியஸ்தானம். அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாது. உண்மைங்க, 100% உண்மை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது பொருந்தி வரும். எப்போ அந்த பிரச்சனை வந்து பெருசாகும்னா தசாபுத்தி காலகட்டங்களில். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்பாவும் நம்மளுக்கு சம்பாரிச்சு வைக்கல, நம்மளும் சம்பாரிச்சு அப்பாவுக்கு கொடுக்கல, அப்படிங்கிறதா 9ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி. கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிக்கு எத்தனாம் பாவமாக வருதுங்க? 8ஆம் பாவமாக வருது. பூரட்டாதி இங்கே தானே இருக்கு. இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 8ஆம் பாவமாக வரும். கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 8ஆம் பாவம் பிரச்சனையாக இருக்கும். கல்யாணம் லேட் ஆகும். எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க கடனை கட்டக்கூடியவங்க இவங்க தான். ஏன்னா 8ங்கிறது என்னங்க? வட்டி. வட்டி அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவங்க வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. மீனத்தில் இருக்கக்கூடிய போராட்டாதி உத்திரட்டாதி 7ஆம் பாவம். இப்போ 7ஆம் பாவம்னா என்னங்க? என்னென்ன சொல்லியிருக்கேன்? வாழ்க்கை துணை, பார்ட்னர், நண்பர்கள், நம்மள் சரிபாதி, வாடிக்கையாளர், எல்லாமே 7ஆம் பாவம் தான். கூட்டு போடக்கூடாது. திருமணம் லேட் ஆகும், தாம்பத்தியத்தில் நிறைவு கிடைக்காது. 7ஆம் பாவம் முடக்காயிட்டா 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுக்குள் நிம்மதியான சந்தோஷங்கள் இருக்காது. அது 12 மட்டும் இல்லை, 7ம் குறிக்கும். அடுத்தது மீனத்தில் ரேவதி 6ஆம் பாவம். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் பாவம் தான் பிரச்சனையாக இருக்கும். 6ஆம் பாவம்னா என்ன? வேலை. வேலை போயிடுச்சு, வேலை செய்ய முடியல, வேலையால் பிரச்சனையாக இருக்காங்க, கட்டணம் அதிகமாக இருக்குது. அதில் இப்போ ஜென்மத்தில் சனி போயிருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரங்க. குரு பார்க்குறாரு, 1 வருஷத்துக்கு தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் சனி பகவானுடைய வேலை. நீங்கள் என்னெல்லாம் கர்மம் செஞ்சீங்களோ, அதுக்கான என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதுக்கான தண்டனை எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் கொடுக்கும். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தால் 6ஆம் பாவம் முடக்காகும்.
இப்படித்தான் நம்ம ராசிக்கும் எடுத்துக்கலாம், சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் எடுத்துக்கலாம், லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த அதிபதிகள் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடும் சேர்ந்து பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் போடுவோமா? சரி, இப்போ ஜாதகமே போட்டுருவோமா?